அமெரிக்காவில் ஒரு குடும்பம், ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த தாய்க்கு 2 பிள்ளைகள். இந்த குடும்பத்தில் இருந்த அப்பா என்ன பண்ணிடுறாரு, அவர் வேற இன்னொரு பெண்ணோடு அப்படியே கல்யாணம் அப்படின்னு போயிடுறாரு. அதில் ஒரு பையன் என்ன செய்யலாம், நிறைய பள்ளிக்கூடங்கள் மாறி 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 படிக்கலாம். ஏன்னா அம்மா சிங்கிள் மதர், அதில் பயங்கர கஷ்டம். 14 வயசுக்குள்ள அந்த பையன் நிறைய பள்ளிக்கூடங்கள் மாறி மாறி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வளர்ந்தான், வாலிபன் ஆனான். நம்மளோட வாழ்க்கை 1960, 70 அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஜீன்ஸை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ரவுடி மாதிரி அப்படி அலைவாங்கல்ல, அப்படி இருந்த ஒரு போக்கிரியாக அவன் மாறி விட்டான். வீடெல்லாம் கிடையாது இந்த வாலிபனுக்கு. மூட்டை முடிச்சு நான் எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் ஒரு உயரமான மலைப்பகுதிக்கு அவன் போயிடறான். அங்கே போய் குகையில் வாழ்க்கையை அவன் வாழ ஆரம்பித்தான். தற்கால மனிதர்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, ஆடை இல்லாமல் அப்படிலாம் இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அந்த குகையில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு கருப்பு புஸ்தகம் கிடைச்சிச்சு. அது என்னது? பைபிள் தாங்க. யாரோ எப்படியோ போய் அந்த இடத்துல பைபிளை வச்சுட்டு போயிருக்காங்க. அதை படிக்க 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 அவன் உள்ளத்தில் ஆவியானவர் பேசினாரு. அவன் வாழ்க்கை அப்படியே ஒரு பயங்கரமான மாற்றம் வாழ்க்கையில் உண்டாயிற்று. யார் தெரியுமா? அது நம்முடைய திருச்சபையில் உலகமெங்கிலும் வல்லமையாக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற அருமையான தேவ மனிதரான டக் பேச்சுலர்.